தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா. இவருக்கு 54 வயதாகிறது. இவரது பூர்வீகம் இலங்கை. இவரது தந்தை சொர்ணலிங்கம் தொழில் நிமித்தமாக லண்டனில் குடியேறினார். அங்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். சங்கீதா விஜய் நடித்த பூவை உனக்காக படத்தை பார்த்து அவர் மீது காதல் கொண்டார். இதனையடுத்து அவர் சென்னைக்கு வந்து நடிகர் விஜயை சந்திக்க முயற்சி செய்தார். திட்டமிட்டபடி அவர் விஜய் வீட்டில் சந்தித்து பேசினார். அப்பொழுது விஜயனுடைய தாயார் ஷோபா சந்திரசேகரிடம் தன்னுடைய காதலை சொன்னார். இதனைத் தொடர்ந்து இரு வீட்டாரும் பேசி திருமணம் நடத்துவது என்று முடிவுக்கு வந்தார்கள். இந்நிலையில் நடிகர் விஜய் சங்கீதா ஆகியோர் திருமணம் லண்டனில் நடைபெற்றது. இந்த திருமண விழாவிற்கு சினிமா நட்சத்திரங்கள் யாரும் அழைக்கப்படவில்லை. அந்த சமயத்தில் பிரபல தயாரிப்பாளர் KD குஞ்சுமோன் நிலாவை வா என்ற படத்தை தயாரித்து வந்தார். இந்த படம் லண்டனின் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இதேபோல் மற்றொரு படப்பிடிப்பும் லண்டனில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் அங்கேயே திருமணத்தையும் நடத்திவிட்டார். கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் இந்து முறைப்படி நடைபெற்றது. இதில் விசேஷம் என்னவென்றால், அப்பொழுது லண்டனில் நடித்துக் கொண்டிருந்த நிலாவை வா படத்தில் ஒரு காட்சி உண்டு. அதில் கிறிஸ்துவரான விஜய் இந்து மணப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதான காட்சிகள் அமைந்துள்ளது. அதுவே நிஜத்திலும் அமைந்தது ஆச்சரியமான நிகழ்வாகும். இந்த திருமணம் பற்றி தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாத நிலையில் தயாரிப்பாளர் KD குஞ்சுமோன் பிரபல PR ஓசுராவை தொடர்பு கொண்டு தகவல் சொன்னார். PR ஓசுரா தினத்தந்தி நிருபர் பழனிக்குமாரை அழைத்து தகவல் சொன்னார். இதனைத் தொடர்ந்து பழனிக்குமார் SA சந்திரசேகருக்கு போன் செய்தார். அப்பொழுது சந்திரசேகர் இங்கு திருமணம் நடைபெறவில்லை, ஆனால் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது என்று கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் லண்டனின் காதல் திருமணம் என்ற செய்தி தினத்தந்தி பத்திரிகையில் மற்றும் வெளிவந்தது. இதையடுத்து சங்கீதா விஜய் தம்பதியினர் சென்னைக்கு வந்து புது குடித்தனம் நடத்தினர்.